சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருந்தது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா பச்சகன், ரித்திகா சிங் போன்றவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. சமூக அக்கறையுள்ள ஒரு படமாக இருந்ததுனால இந்த படம் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வர்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றவரும் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் மே மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. இப்போ புதுசாக வந்திருக்க தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் KS ரவிக்குமாரோட இயக்கத்தில் ராணா படத்தை தொடங்க போகிறாராம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் ராணா. ஆரம்பத்தில் இந்த படத்தோட பூஜ்யம் எல்லாம் போடப்பட்டது. ஆனால் கடைசியில் இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரோட உடல் நலம் கருதி தான். அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்கா சென்றுட்டார். அதனால் அமெரிக்கா போனதுனால இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. மேலும் 2 எழுத்து சென்டிமெண்ட் செட் ஆகாது, ராணா, பாபா இந்த மாதிரி 2 எழுத்துக்களில் வச்சா படம் ஓடாது என சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் அந்த படத்தை ட்ராப் பண்ணாங்க. மேலும் இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒன்லைன் ஸ்டோரி எடுத்து தான் கோச்சையடையான் படத்தை அவருடைய பொண்ணு உருவாக்கி எடுத்திருந்தாங்க. ஆனால் அனிமேஷன் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டிருந்ததுனால அந்த படம் சுத்தமாக எடுபடாமல் போயிடுச்சு. மீண்டும் இப்போ KS ரவிக்குமார் நம்ம ரஜினியை வச்சு ராணா படத்தை எப்படியாச்சும் உருவாக்கிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியாக அவர் எடுத்த லிங்கா படம் படுதோல்வியை சந்தித்ததுனால இப்போ வரைக்கும் KS ரவிக்குமார் எந்த படத்தையும் எடுக்காமல் இருக்காரு. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணாவை வச்சு அகாண்டா படத்தை எடுத்திருந்தார், ரூலர் படத்தையும் எடுத்திருந்தார். அதை தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போகிறாராம். ரஜினிகாந்தும் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காராம், எப்படியாச்சும் நம்ம ராணா படத்தை எடுத்துருவோம், ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தை முடிச்சுட்டு அந்த முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா ராணா படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கு தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடலாம் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காராம் நம்ம KS ரவிக்குமார். சூப்பர் ஸ்டாரும் ஓகே சொன்னதுனால கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ராணா படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் KS ரவிக்குமாரோட சேர்ந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் வரும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.